வீதியிலே வீதியிலே ஊர்வலம் வருகின்றோம். ஓரடியாய் ஈரடியாய் யாத்திரை வருகின்றோம். இளைஞர்களின் இதயங்களில் எரிமலையாய் வெடிப்பதனால், வேலையில்லா கொடுமையிலே எங்கள் மனம் துடிப்பதனால், வேலையில்லா கொடுமையிலே எங்கள் மனம் துடிப்பதனால், வீதியிலே வீதியிலே ஊர்வலம் வருகின்றோம். ஓரடியாய் ஈரடியாய் யாத்திரை வருகின்றோம். படித்தவனோ இல்லை பாமரனோ எங்கள் இரு கை இருக்குது உயர்த்துகிறோம். உழைப்பதற்கெங்களை ஆணையிடு, அரசாணையை உடனே திருத்திவிடு. அனைவரும் வேலை பெறும் வரையில் எங்கள் அலைக்கரம் இங்கே ஓயாது. அனைவரும் வேலை பெறும் வரையில் எங்கள் அலைக்கரம் இங்கே ஓயாது. அஞ்சு எட்டு தினம் சாவதினாலே அடிமையின் வேட்டை மாறாது. வீதியிலே வீதியிலே ஊர்வலம் வருகின்றோம். ஓரடியாய் ஈரடியாய் யாத்திரை வருகின்றோம். ஆலை எந்திர தேரோட்டம் இளம் சாரதி நாங்கள் சாகணுமோ? ஏழையின் குருதியில் குழுப்பாட்டி சில குழு குழு வாகனம் ஓடணுமோ? சத்திர சோறும் நித்திர சுகமும் கட்டளை போட்டு கொடுத்தாலும், சத்திர சோறும் நித்திர சுகமும் கட்டளை போட்டு கொடுத்தாலும், கத்தி முனையிலே கைவிலங்கிட்டு கழுமரமேற்ற நினைத்தாலும், வீதியிலே வீதியிலே ஊர்வலம் வருகின்றோம். ஒரே சாதி மனித சாதி என்கிற பேரணி பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கிற பேரன்புமிக்க நமது வாலிபர் சங்க தோழர்கள், ஆங்காங்கே இருக்கக்கூடிய அன்பு தோழர்கள் பேரணி துவங்கக்கூடிய இடத்திற்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் ஒரே சாதி மனித சாதி என்கின்ற மகத்தான முழக்கத்தை முன்வைத்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் சார்பிலான மகத்தான எழுச்சி பேரணியும் பொதுக்கூட்டமும் நடைபெற இருக்கிறது. பேரணிக்கு வருகை தந்திருக்கிற அன்பு தோழர்கள் பேரணி துவங்கக்கூடிய இடத்திற்கு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அகில இந்திய தலைவர் மரியாதைக்குரிய தோழர் ரஹீம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் சார்பில் ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக ஒரே சாதி மனித சாதி என்கிற முழக்கத்தோடு இன்னும் சற்று நேரத்தில் மயிலாடுதுறை நகரத்திலே ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அணிவகுக்கவிருக்கிறார்கள். ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கிற வாலிபர் சங்கத்துடைய தோழர்கள் அணிவகுப்பிலே பங்கெடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மனித சாதி என்கிற முழக்கத்தோடு இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினுடைய பேரணி இன்னும் சற்று நேரத்தில் துவங்கவிருக்கிறது. இந்த பேரணியில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினுடைய அகில இந்திய தலைவர் தோழர் ஏ ரஹீம் அவர்களும், கீழ்வேளூர் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய தோழர் நாகை மாலி அவர்களும் பங்கெடுக்கவிருக்கிறார்கள். அன்பான தோழர்களே, ஒரே சாதி மனித சாதி என்கிற முழக்கத்தோடு துவங்குகிற இந்த பேரணியை மரியாதைக்குரிய தோழர் நாகை மாலி அவர்கள் துவங்கி வைக்கிறார்கள். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம்.
வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம் செய்கின்றோம் அன்பு தோழர் வைரமுத்திற்கு. வீர வணக்கம், வீர வணக்கம். இன்குலாப் ஜிந்தாபாத், டிஒய்எஃப்ஐ ஜிந்தாபாத், டிஒய்எஃப்ஐ ஜிந்தாபாத். உயர்த்தி பிடிப்போம், உயர்த்தி பிடிப்போம், உயர்த்தி பிடிப்போம், உயர்த்தி பிடிப்போம். வைரமுத்துவின் பெயராலே வெண் கொடியை, வெண் கொடியை உயர்த்தி பிடிப்போம், உயர்த்தி பிடிப்போம். வீர வணக்கம், வீர வணக்கம். தோழர்களே, டிஒய்எஃப்ஐ சார்பில் நடைபெற இருக்கின்ற ஒரே சாதி மனித சாதி என்கின்ற பேரணியை கீழ்வேலூர் சட்டப்பேரவையுடைய உறுப்பினர் மரியாதைக்குரிய தோழர் நாகை மாலி அவர்கள் துவக்கி வைத்து துவக்க உரையாற்ற அன்போடு அழைக்கின்றேன். இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் நடத்துகிற ஒரே சாதி மனித சாதி என்கிற உணர்வோடு இந்த ஆர்ப்பாட்டத்தை, இந்த பேரணியை இங்கே நாம் துவக்குகிறோம். இன்றைக்கு ஆணவ படுகொலை என்கிற பெயரில் ஆண்களும் பெண்களும் காதல் என்கிற உணர்வோடு காதலிக்கிற அந்த மனித உணர்வை வெட்டி சாய்க்கிற இந்த சமூக அமைப்புக்கு எதிராக வாலிபர் சங்கம் இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய உணர்வு பூர்வமான இயக்கத்தை நடத்தி கொண்டிருப்பதை இந்த நாடறியும். சமீப காலங்களில் தமிழகத்திலே நிலவுகிற இந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக வாலிபர் சங்கம் களத்திலே நின்று குரல் கொடுப்பதை தமிழகம் அறியும். அதன் ஒரு பகுதியாகத்தான் இன்று மயிலாடுதுறையிலே அருமை தோழர் வைரமுத்து காதலித்தார் என்கிற ஒரே காரணத்திற்காக படுகொலை செய்யப்பட்டிருக்கிற ஒரு கொடிய நிகழ்ச்சி, ஒரு கொடிய துயரம் மயிலாடுதுறையிலே நடந்திருக்கிறது. ஆகவே அந்த குடும்பத்திற்கு உதவுகிற முறையிலும் இதற்கு எதிரான உணர்வை இந்த மண்ணிலே விதைக்கிற வகையிலும் வாலிபர் சங்க தோழர்கள் இந்த பேரணியை நடத்தி நாட்டு மக்களுக்கு இந்த உணர்வை வெளிப்படுத்துகிற ஒரு மகத்தான காரியத்தை நம்முடைய வாலிபர் சங்க தோழர்கள் செய்திருக்கிறார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பேரணியில் பங்கு பெற்று நிறைவாக நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்தில் வாலிபர் சங்கத்தினுடைய அகில இந்திய தலைவர் மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் ஏஏ ரஹீம் அவர்களும், தமிழ் மாநில செயலாளர் தோழர் கார்த்திக் அவர்களும், மாநில தலைவர் செல்வராஜ் அவர்களும் மற்றும் பல மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய பொறுப்பாளர்களும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் இந்த பேரணியை வாலிபர் சங்கத்தினுடைய கொடியை அசைத்து துவக்கி வைக்கக்கூடிய வாய்ப்பினை தந்த டைபினுடைய மாநில குழுவுக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்து இந்த வாலிபர் சங்கத்தினுடைய பேரணியை துவக்கி வைக்கிறேன். வெல்லட்டும் வெல்லட்டும் ஒரே சாதி மனித சாதி, உன்னதமான முழக்க
முழக்கத்தோடு DOF நடத்துகின்ற வருகின்றோம் ஒரே சாதி மனித சாதி முழக்கமிட்டு DOF தோழர்கள் நாங்கள் மயிலாடுதுறை வீதியிலே அணிவகுத்து வருகின்றோம் ஒரே சாதி மனித சாதி முழக்கமிட்டு DOF தோழர்கள் நாங்கள் மயிலாடுதுறை வீதியிலே அணிவகுத்து வருகின்றோம் ஒரே சாதி மனித சாதி ஒரே சாதி மனித சாதி மனித சாதி சாதி மதம் வேதம் இன்றி காதல் மனம் புரிந்து வீடும் இதன் உயிர்களை காப்பாற்று ஒன்றிய அரசு மாநில அரசு நிறைவேற்று மக்கள் விரோத சக்திகளை முறியடிப்போம் சாதியவாத சக்திகளை வெறுப்பு அரசியல் பேசுகின்ற மக்கள் விரோத சக்திகளை முறியடிப்போம் சாதியம் தகர்ப்போம் மனிதம் வளர்ப்போம் சாதியம் தகர்ப்போம் மனிதம் வளர்ப்போம் பெரியோர் வேலை தாய்மார் வேலை இளைஞர் வேலை மாணவர் வெல்லட்டும் சாதிக்கு எதிரான பேரணி மக்கள் ஒற்றுமை வலியுறுத்தி DOF பேரணி வெல்லட்டும் வருகின்றோம் ஒரே சாதி மனித சாதி முழக்கமிட்டு DOF தோழர்கள் நாங்கள் மயிலாடுதுறை வீதியிலே அணிவகுத்து வருகின்றோம் ஒரே சாதி மனித சாதி வணக்கம் செய்கின்றோம் சாதி மதம் பாராமல் சங்கமிக்க வாருங்கள் வளர்த்தெடுப்போம் மக்கள் ஒற்றுமை வளர்த்தெடுப்போம் ஜிந்தாபாத் இன்குலாப் ஜிந்தாபாத் DOF ஜிந்தாபாத் இன்குலாப் ஜிந்தாபாத் DOF ஜிந்தாபாத் பாதுகாப்போம்
முழக்கத்தை முன்வைத்து இந்திய வாலிபர் சங்கத்தின் சார்பில் ஒரு எழுச்சி பேரணி பொதுமக்கள் இயக்கத்தை அங்கீகரிக்கிறது. நிகழ்ச்சி வரவேற்பதற்கு ஆதார அமைப்புகள் பொதுமக்கள் அருகே வரவேற்குமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வருகுது பார் வருகுது பார் டிவைஎஃப்ஐ பேரணி பெரிய சாதி மனித சாதி பெரிய சாதி மனித சாதி என்கின்ற முழக்கத்தை முன்வைத்து வருகுது பார் டிவைஎஃப்ஐ பேரணி எழுச்சி பேரணி வருகுது பார் வரவேற்கின்றோம் வரவேற்கின்றோம் டிவைஎஃப்ஐ பேரணியை வரவேற்கின்றோம் வரவேற்கின்றோம் ஜிந்தாபாத் ஜிந்தாபாத் டிவைஎஃப்ஐ ஜிந்தாபாத் டிவைஎஃப்ஐ ஜிந்தாபாத் டிவைஎஃப்ஐ ஜிந்தாபாத் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தோழர் வைரமுத்துவிற்கு தோழர் வைரமுத்துவிற்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் டிவைஎஃப்ஐயின் வீர வணக்கம் டிவைஎஃப்ஐயின் வீர வணக்கம். சங்கத்தின் மாநில தலைவர் தோழர் செல்வராஜ் அவர்கள் தலைமை தாங்கி நடத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மனித சாதி என்ற உன்னதமான முழக்கத்தோடு இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்துக்கு வரவேற்புரை நிகழ்த்துமாறு மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் தோழர் ஐயப்பனை அழைக்கிறோம். அன்பான தோழர்களே, ஒரே சாதி மனித சாதி என்கின்ற முழக்கத்தை முன்வைத்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் சார்பில் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் இன்று நடைபெற்றிருக்கின்ற பேரணியை நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கின்ற அமைப்பினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய தோழர் செல்வராஜ் அவர்களே, நிகழ்விற்கு முன்னிலை வகித்திருக்கின்ற அமைப்பினுடைய தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் அருளரசன் அவர்களே, புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் மகாதீர் அவர்களே, நாகை மாவட்டத்தினுடைய செயலாளர் அன்பு தோழர் அருள்தாஸ் அவர்களே, திருச்சி மாநகர மாவட்டத்தினுடைய செயலாளர் தோழர் சேதுபதி அவர்களே, திருவாரூர் மாவட்டத்தினுடைய செயலாளர் அன்பு தோழர் KM பாலா அவர்களே, கடலூர் மாவட்டத்தினுடைய செயலாளர் அன்பு தோழர் சின்னத்தம்பி அவர்களே, பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய செயலாளர் அருமை தோழர் அறிவழகன் அவர்களே, திருச்சி புறநகர் மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் பாலகுமார் அவர்களே, அரியலூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் தோழர் குணா அவர்களே, இந்த நிகழ்விற்கு சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கின்ற வாலிபர் சங்கத்தினுடைய அகில இந்திய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய தோழர் AA ரஹீம் அவர்களே, இந்த நிகழ்வில் சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கின்ற அமைப்பினுடைய அகில இந்திய துணைத் தலைவர் மரியாதைக்குரிய தோழர் AV சிங்காரவேலன் அவர்களே, மாநிலத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் கார்த்திக் அவர்களே, மாநில பொருளாளர் தோழர் சந்துரு அவர்களே, மாநில துணைத் தலைவர் தோழர் அபிராமி அவர்களே, மாநில செயற்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய தோழர் அரவிந்தசாமி அவர்களே, மாநில செயற்குழு உறுப்பினர் ஆனந்தி அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்ற மாநில பொறுப்பாளர்கள் தோழர் செல்வராஜ் அவர்களே, பிரகாஷ் அவர்களே, பாலமுரளி அவர்களே, தோழர் சிவகுமார், முகேஷ், அச்சியா உள்ளிட்ட தோழர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றக்கூடிய டெல்டா பகுதி மாவட்டத்துடைய தலைவர்களே, தோழர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினுடைய மயிலாடுதுறை மாவட்ட குழு சார்பில் தமிழ்நாடு மாநில குழு சார்பில் ஒரே சாதி மனித சாதி என்கின்ற பொதுக்கூட்டத்திற்கு வருக வருக என வரவேற்று வரவேற்புரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.
அன்பார்ந்த தோழர்களே, ஒரே சாதி மனித சாதி என்ற உன்னதமான முழக்கத்தோடு நம்முடைய மயிலாடுதுறையை சேர்ந்த அமைப்பினுடைய வட்ட துணைத் தலைவர் அன்பு தோழர் வைரமுத்து அவர்களுடைய குடும்ப நிதி ஒப்படைப்பு நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை ஆற்றிருக்கக்கூடிய டிஒஎஃப்ஐ மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் ஐயப்பன் அவர்களே, இந்த கூட்டத்தில் பங்கேற்று சிறப்புரை நிகழ்த்த வந்திருக்கக்கூடிய இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினுடைய அகில இந்திய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அன்பு தோழர் ஏஹே ரஹீம் அவர்களே, இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய அமைப்பினுடைய அகில இந்திய துணைத் தலைவர் ஏவி சிங்காரவேலன் அவர்களே, அமைப்பினுடைய மாநில செயலாளர் எஸ் கார்த்திக் அவர்களே, மாநில பொருளாளர் சந்துரு அவர்களே, மாநில துணைத் தலைவர் அபிராமி, மாநில செயற்குழு உறுப்பினர்கள் அரவிந்த் சாமி, ஆனந்தி மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகள் அருளரசன், மகாதீர், அருள்தாஸ், KM பாலா, அறிவழகன், பாலகுமார், குணா, சிவகுமார், முகேஷ், அக்ஷயா உள்ளிட்ட தோழர்களே, இறுதியாக நன்றி உரை நிகழ்த்த இருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய தலைவர் டி கவியரசன் அவர்களே, இந்த பொதுக்கூட்டத்தில் திரளாக பங்கேற்றக்கூடிய டிஒஎஃப்ஐ தோழர்களே, வைரமுத்து குடும்பத்தை சார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் சார்பாக மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு இந்த பொதுக்கூட்டம் எதுக்கு என்னென்ன அநேகமாக எல்லாருக்கும் தெரியும். நம்முடைய அன்பு தோழர் மயிலாடுதுறையுடைய வட்ட துணைத் தலைவர் வைரமுத்து அவர்கள் சில மாதங்களுக்கு முன்பாக சாதி ஆணவ படுகொலை செய்யப்பட்டார். தோழர்களே, இன்றைய தினம் மதம் மனிதனை மிருகமாக்கும், சாதி மனிதனை சாக்கடையாக்கும் என்று சொல்லிய தந்தை பெரியார் அவர்களுடைய நினைவு தினத்தில் நாம இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த சாதிக்கு எதிராக ஒரு மாபெரும் பேரணியை நாம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இன்னைக்கு நடத்திருக்கோம். இந்த கூட்டம் என்பது 1980ஆம் ஆண்டு இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் உருவானதிலிருந்து சாதியை கடந்து மதத்தை கடந்து இந்த சமூகத்தில் ஒரு சமத்துவமான ஒரு சமுதாயத்தை படைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கடந்த 45 ஆண்டுகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு பல அரசியல் கட்சிகள் சாதிய பெயரால் சாதிய வெறியை தூண்டி இன்னைக்கு இளைஞர்களை திரட்டக்கூடிய வேலையை செய்கிறார்கள். ஆனால் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் அப்படி இல்லை. ஒரு மனிதாபிமான எண்ணத்தோடு ஒரு சமத்துவமான சமுதாயத்தை படைக்கக்கூடிய ஒரு எண்ணத்தோடு இன்றைக்கு நாம் இங்கு கூடியிருக்கிறோம். இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் 1980ஆம் ஆண்டு முதல் இப்போது வரை இந்த மண்ணுக்காக இந்த மக்களுக்காக ஏறக்குறைய 20க்கும் மேற்பட்ட தோழர்களை இந்த மண்ணில் விதையாக விதைத்த மாபெரும் இயக்கம் தான் இந்த இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம். அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை ஏதோ ஒரு வைரமுத்துவை ஏதோ ஒரு தோழரை நீங்கள் படுகொலை செய்துவிட்டால் இந்த இயக்கத்தை தடுத்து விடலாம் என்று நீங்கள் பகல் கனவு கண்டால் அது பகல் கனவாகவே இருக்கும். தோழர்களே, இன்னைக்கு நாம ஏதோ வைரமுத்து படுகொலை செஞ்சதுனால இல்ல, சாதி ஆணவ படுகொலைகள் தமிழ்நாட்டில் தினந்தோறும் நடந்து கொண்டே இருக்கு. திருப்பூர்ல சங்கர், கிருஷ்ணகிரியில் சுபாஷ், இப்படி பட்டியல் நீண்டு கொண்டே போகுது. நீங்க நம்ம பேசியிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கூட 2 தினங்களுக்கு முன்பாக கர்நாடகா மாவட்டம் உப்ளியில 20 வயது ஆன ஒரு பெண்ணை அவருடைய தந்தையே ஆணவ படுகொலை செய்த சம்பவம் இன்னைக்கு கர்நாடகாவில் நடந்திருக்கு. இன்னைக்கு சாதிய ஆணவ படுகொலைகள்
தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு தொடர்கதையாக இருக்கிறது. இன்னைக்கு தமிழ்நாடு பல்வேறு விஷயங்கள்ல முன்னுதாரணமா இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அது கல்வியா இருக்கலாம், மற்ற விஷயங்களா இருக்கலாம். அதே போல இந்த சாதிக்கு எதிராக ஒரு ஆணவ சட்டத்தை, ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு சிறப்பு சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்று இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் இன்னைக்கு கோரிக்கை வச்சிருக்கோம். பல நாட்களாக எந்த அரசும் செவி சாய்க்காத நிலையில் இன்னைக்கு திமுக கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் சாதிய ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு சிறப்பு சட்டத்தை நியமிக்க KN பாஷா தலைமையில் ஒரு ஆணையை நியமிச்சிருக்காங்க. மகிழ்ச்சி, வரவேற்கத்தக்கது. அதற்கு கூட தமிழக சட்டமன்றத்தில் ஏதோ பெரியார் இயக்கங்கள் ஒரு மனு கொடுத்ததன் அடிப்படையில் அந்த சட்டத்தை கொண்டு வரணும்னு தமிழக முதல்வர் பேசியிருக்காரு. ஆனால் தமிழக மக்களுக்கு தெரியும், இன்னைக்கு சாதிக்கு எதிராக தினந்தோறும் களத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு DYFI என்று தமிழக மக்களுக்கு தெரியும். இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சொல்வது என்னன்னா, KN பாஷா தலைமையில் அமைச்ச அந்த ஆணையத்தினுடைய பரிந்துரையை இந்த வரக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு முன்பாக அனைத்து பரிந்துரைகளும் பெற்று இந்த சட்டமன்ற கூட்டத்திலேயே ஒரு சிறப்பு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அப்படி ஒரு சட்டத்தை நீங்கள் நிறைவேற்று என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் தமிழக அரசு பின்னால் நிற்கும். இன்னைக்கு சாதியை சொல்லி பல அமைப்புகளை இந்த அரசாங்கத்தை மிரட்டக்கூடிய வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை நிறைவேற்றினீர்கள் சொன்னால் தமிழ்நாட்டில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் தமிழ்நாடு அரசு முன்னால் நிற்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த மாபெரும் பேரணி பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். தோழர், இந்த பேரணியை பங்கேற்று இந்த பொதுக்கூட்டத்தை துவக்கி வைக்குமாறு இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினுடைய அகில இந்திய தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் A.A. ரஹீம் அவர்களை உங்களின் சார்பாக அழைக்கிறேன். அவருடைய ஆங்கில உரையை முன்னாள் DYFI தோழர் ST அவர்கள் தமிழாக்கம் செய்வார்கள் என்று கூறிக்கொண்டு இந்த பொதுக்கூட்டத்தை துவக்கி வைக்குமாறு அகில இந்திய தலைவர் தோழர் A.A. ரஹீம் அவர்களை உங்களுடைய பலத்த கரவொலியோடு அழைக்கிறேன். My dear comrades, நான் இங்கிலீஷில் பேசணுமா? எனக்கு தமிழ் தெரியாது. My dear comrades and respected DYFI leaders on the dais, very respectful parents and relatives of Comrade Vairamuthu, on behalf of Democratic Youth Federation of India All India Committee, I would like to extend our sincere greetings, revolutionary greetings to all of you. அன்பிற்குரிய தோழர்களே, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினுடைய தலைவர்களே, மறைந்த வைரமுத்துவின் பெற்றோர்கள், உறவினர்கள், உங்கள் அனைவருக்கும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். With my folded hand, I would like to say on behalf of Democratic Youth Federation of India All India Committee, just before the parents of Comrade Vairamuthu, revolutionary martyr Comrade Vairamuthu's parents, I would like to convey our sincere solidarity with
your family. நான் மறைந்த வைரமுத்துவனுடைய பெற்றோர்கள் குடும்பத்தார்கள் முன்பாக இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் சார்பாக இரு கரம் குவித்து வாலிபர் சங்கத்தின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த ஒத்துழைப்பையும் ஆதரவையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். So I would like to urge upon, I would like to request to the honorable parents of the comrade Vairamuthu, you never become alone. All of us with you as your son Vairamuthu. நான் வைரமுத்துவனுடைய பெற்றோர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன், நீங்கள் இப்பொழுது தனியாக இல்லை. இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினுடைய ஒவ்வொரு தோழரும் உங்களுக்காக இருக்கிறோம், உங்களோடு இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். My dear comrades, the Vairamuthu is no more. Vairamuthu killed by the communal and caste outfits, communal outfits. But at the same time, the Democratic Youth Federation of India would like to say one thing very clearly: we will continue the fight against the honor killing and the caste discrimination. தோழர்களே, வைரமுத்து இன்றைக்கு நம்மோடு இல்லை. சாதி வெறியர்களால் ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதே நேரத்தில் டிஒய்எஃப்பின் சார்பாக ஒன்றை நாங்கள் தெளிவாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். இப்படிப்பட்ட சாதி ஆணவ படுகொலைகளை டிஒய்எஃப்ஐ தொடர்ந்து எதிர்த்து போராடும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். Comrade, this is the land of Tamil Nadu. This is the land of Periyar. This is the land of Ayya Vaikunta Swami. ஒன்றே ஜாதி ஒன்றே மதம், ஒன்றே ஜாதி ஒன்றே மதம். DYFI, Democratic Youth Federation of India, would like to say very loudly in the front of in the memorable comrade Vairamuthu. I would like to declare one thing is that DYFI will continue the fight for ஒன்றே ஜாதி ஒன்றே மதம். அன்பார்ந்த தோழர்களே, தமிழ்நாடு என்பது பெரியாரின் மண். தமிழ்நாடு என்பது ஐயா வைகுண்டநாதருடைய மண். ஒன்றே சாதி ஒரே மனிதன் என்று போதித்த மண் இது. நாங்கள் வைரமுத்துவுக்காக நாங்கள் வைரமுத்து நினைவாக நடக்கக்கூடிய இந்த மேடையிலிருந்து நான் உறக்க சொல்லுகின்றோம், ஒன்றே சாதி ஒரே மனிதன் என்ற கோஷத்தை டிஒய்எஃப்ஐ தொடர்ந்து முன்னெடுக்கும். My dear comrades, before my speech, Comrade Selvaraj, who is the president of the Democratic Youth Federation of India, Tamil Nadu State Committee, said the list is escalating. The list of the honor kill victims has been escalating day by day. So, irrespective of politics, irrespective of political slogan, DYFI as a youth organization, Democratic Youth Federation of India, would like to say, call upon the entire political group of Tamil Nadu, please come. Entire civil society group, kindly come forward with us and join hand in hand. Please come. We have to fight and we have to combat against the honor killing and the caste discrimination being here in Tamil Nadu. தோழர்களே, டிஒய்எஃப்ஐ மாநில தலைவர் தோழர் செல்வராஜ் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஆணவ படுகொலையால் படுகொலை செய்யப்பட்டுள்ள பட்டியல் என்பது நீண்டு கொண்டே சென்று கொண்டு இருக்கிறது என்று சொன்னார். டிஒய்எஃப் என்கின்ற இளைஞர் அமைப்பு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் அனைத்து சமூக இயக்கங்களுக்கும் இந்த மேடையில் இருந்து அறைகூவல் விடுக்கின்றேன். இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய
எல்லா அரசியல் கட்சிகளும் சமூக அமைப்புகளும் ஆணவ படுகொலைக்கு எதிராக ஓரணியில் ஒன்று திரள வேண்டும் என்று நான் இங்கிருந்து வேண்டுகோள் விடுக்கின்றேன். Comrades, we are living in a country named as India. The India driven by the great Indian Constitution. The Constitution undoubtedly said that, proclaimed that there shall not any kind of discrimination on the ground of caste, creed, religion or gender. Then why in Tamil Nadu and a different part of our country still the honor killing is going to continue? Why is still the continue this kind of honor killing, caste discrimination, the apartheids? So we have to fight against this discrimination and we have to defend our constitutional values. தோழர்களே, நாம் இந்தியா என்கின்ற ஒரு நாட்டில் வசித்துக் கொண்டு இருக்கிறோம். இந்தியாவிற்கு அரசியலமைப்பு சட்டம் நம்மை வழிநடத்திக் கொண்டு இருக்கிறது. நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் தெளிவாக சொல்லுகிறது, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எந்த குடிமகனையும் சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், இனத்தின் பெயரால் எந்த வேறுபாடும் இல்லாமல் நடத்த வேண்டும் என்று நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் தெளிவாக கூறியிருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது ஏன் இப்படிப்பட்ட சாதிய ஆணவ படுகொலைகள் ஏன் நடக்கிறது என்ற கேள்வியை நாம் கேட்க வேண்டியிருக்கிறது. இப்படிப்பட்ட சாதிய ஆணவ படுகொலை ஏன் நடக்கிறது? இவைகளை தொடர்ந்து நாம் எதிர்க்க வேண்டும். சாதி ஆணவ படுகொலைகளை தொடர்ந்து நாம் எதிர்த்து கொண்டே இருக்க வேண்டும். My dear comrades, in Tamil Nadu, the couple of days back, a stampede happened here. Very unfortunate incident was happened during the Star Vijay's party's gathering. During that time, myself and a delegation of DYFI went to the hospital. During that time, we interacting with the victims there in the hospital. During that time, we got an experience from one of the victim. One of the bystander of the victim came and asked to my PA, "What is your party? You belongs to which party?" She asked to us. My PA replied to him, we are belongs to CPIM, we are belongs to DYFI, all are DYFI leaders." Then my PA asked to her, that bystander, "Why did you ask the question? Why did you inquire about it?" At that time, she told to him, "No other parties, lot of leaders are coming here, but no other party leaders, no other leaders sit very closely with the marginalized people, with the victims. You are sitting very closely, you are pampering us, you are come and touch us, but unfortunately lot of visitors are here, but no other visitors, no other party leaders ready to touch us, ready to pampering us. So that's why I am asking the question, you are the which party? At that time my team
told to her that we are very different from all other parties. We are upholding the slogan of we are the upholding the slogan of ஒரே ஜாதி மனித ஜாதி. We are one. We are Democratic Youth Federation of India. We are very much different from all other political parties. We are very different from all other political organizations. தோழர்களே, தமிழ்நாட்டில் சில வாரங்களுக்கு முன்பு நடிகர் விஜய் அவர்களுடைய பொதுக்கூட்டத்தில் ஒரு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டு பலர் இறந்து போனார்கள். டிஒய்எஃப்ஐ என்னுடைய தலைமையில் நானும் டிஒய்எஃப் தலைவர்களும் அந்த பாதிக்கப்பட்ட பகுதிக்கு சென்றோம், மருத்துவமனைக்கு சென்றோம். நாங்கள் பாதிக்கப்பட்டவர்களை பார்த்து பேசினோம். அப்பொழுது பாதிக்கப்பட்ட ஒருவரின் அருகில் இருந்த ஒருவர் கேட்டார், நீங்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்கள் என்று கேட்டார். அதற்கு என்னுடைய பிஏ சொன்னார், நாங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து வந்திருக்கிறோம், நாங்கள் டிஒய்எஃப்ஐயில் இருந்து வந்திருக்கிறோம் என்று அவங்க சொல்லிவிட்டு என்னுடைய பிஏ திரும்பவும் அந்த கேள்வி கேட்ட நபரிடம் இன்னொரு கேள்வியை கேட்டார். என்னுடைய பிஏ கேட்டார், ஏன் இந்த கேள்வியை கேட்கின்றீர்கள் என்று கேட்டபொழுது அந்த அருகில் இருந்தவர் சொன்னார், பல தலைவர்கள் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள், பல அரசியல் கட்சி தலைவர்கள் வருகிறார்கள், ஆனால் எங்களோடு அமர்ந்து எங்களோடு நெருக்கமாக எங்களை தொட்டு பேசியவர்கள் உங்களை போல் வேற எந்த தலைவர்களும் கிடையாது, எந்த அமைப்பும் கிடையாது என்று அவர்கள் சொன்னார்கள். அவர்களுக்கு நாங்கள் சொன்னோம், நாங்கள் வித்தியாசமானவர்கள், நாங்கள் இந்த சமுதாயத்தில் ஒரே சாதி ஒரே மனிதன் என்கின்ற கொள்கையை பின்பற்றக்கூடியவர்கள். டிஒய்எஃப்ஐ வித்தியாசமானவர்கள், சிபிஐஎம் கட்சி தலைவர்கள் வித்தியாசமானவர்கள் என்பதை அங்கே ஆணித்தரமாக அவருக்கு சொல்லிவிட்டு வந்தோம். My dear comrades, you kindly look at the street of Tamil Nadu. You kindly look at the life of the ordinary people of Tamil Nadu. Here in Tamil Nadu, we could see a lot of street, the prohibited street and prohibited common top, the prohibited schools, the prohibited streets, the prohibited temples for a prohibition for they are facing the prohibition for the lower caste people, so-called lower caste people. Why did this caste discrimination here? You come to the point of the story of Comrade Vairamuthu. Vairamuthu going to marriage, Vairamuthu decided to marry a girl against his caste. During that time, he was attacked and killed. Lot of comrades have been attacking here on the ground of caste discrimination. The prohibition is going on. In the light of this bitter experience, the Tamil Nadu DYFI State Committee seeking to the government of Tamil Nadu, make a legislation. The government must make a legislation against the honor killing. In the light of these incidents and this bitter experience, and in the light of the great martyr, in the memory of great martyr Comrade Vairamuthu, on behalf of DYFI, Democratic Federation of India, we would like to again ask to the government of Tamil Nadu
without further delay, the government of Tamil Nadu must make a legislation against a comprehensive legislation against honor killing and the entire type of caste discrimination in Tamil Nadu. தோழர்களே, தமிழ்நாட்டை உற்று கவனியுங்கள். தமிழ்நாட்டில் பல தெருக்கள் தடுக்கப்பட்ட தெருக்களாக தடுக்கப்பட்ட அல்லது ஒதுக்கப்பட்ட குளங்களாக, கிணறுகளாக, பாதைகளாக, பள்ளிகளாக, ஆலயங்களாக இந்த தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. ஏன் இப்படிப்பட்ட சாதி வேறுபாடு இந்த மண்ணில் இருக்கிறது? வைரமுத்து ஏன் படுகொலை செய்யப்பட்டார்? வைரமுத்து ஒரு பெண்ணை திருமணம் செய்ய முடிவெடுத்தார். அந்த பெண் அவருடைய சாதி சார்ந்தவர் அல்ல, வேறு சாதியை சார்ந்தவர். ஆகவே அவர் படுகொலை செய்யப்பட்டார். வைரமுத்து மட்டுமல்ல, வைரமுத்து போல் பல பேர் சாதியின் பெயரால் இந்த மண்ணில் படுகொலை செய்யப்பட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். அதனால்தான் தமிழ்நாட்டின் டிஒய்எஃப்ஐயினுடைய மாநில குழு ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டும். ஆணவ படுகொலையை தடுப்பதற்காக, இன்னும் சொல்ல போனால் வைரமுத்துவின் பெயரிலேயே கூட அந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த கூட்டத்தின் மூலமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆகவே தமிழ்நாடு அரசு உடனடியாக எந்தவித கால தாமதமும் செய்யாமல் ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு சட்டத்தை இயற்ற வேண்டும், நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். My dear comrades, we are fighting against the ideology of RSS. The RSS upholding the principle and ideology of caste. The RSS, according to the RSS ideology, the caste is a reality. But DYFI would like to say that the caste is not a reality. The caste is a tool of oppression and a tool of discrimination of the ruling class. தோழர்களே, நாம் RSS சித்தாந்தத்திற்கு எதிராக போராடி கொண்டு இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் RSS சித்தாந்தத்தின்படி சாதி என்பது உண்மை. ஆனால் டிஒய்எஃப்ஐ என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் சாதி என்பது உண்மை அல்ல என்பதை டிஒய்எஃப்ஐ சொல்லுகிறது. சாதிய ஒடுக்குமுறைக்கும், சாதி என்பது ஒடுக்குமுறைக்கும், மக்களை அடக்கி ஒடுக்குவதற்கும் சுரண்டுவதற்குமான ஒரு கருவியாக சாதி என்பதை டிஒய்எஃப்ஐ சொல்லுகிறது. Sadi, the caste, is just mere creation of man. Just mere creation of men and the humankind. சாதி என்பது மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒன்று. My dear comrades, I would like to say one wonderful experience which was happened 2 days before my land, Kerala. In Kerala, 2 days back, there was a hospital in Kochi. In that Kochi government hospital, there was a heart transplantation has been done. The receiver of the heart transplantation, that patient belongs to the patient from a Nepal citizen, a donor from Kerala. See, a Kerala man donated his heart, transplanted to the Nepal citizen. The Nepal citizen still living with the heartbeat of a Keralians. That is the beauty of human being.
That is the beauty of humanity. So in the light of that beautiful story, I would like to ask you, the caste forces, what's the relevance of caste? What's the relevance of creed? What's the religion? What's the relevance of the communal segregation and the communal aggregation? தோழர்களே, கேரளாவில் 2 தினங்களுக்கு முன்பு எனக்கு ஒரு அனுபவம் கிடைத்தது. கொச்சியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு சென்றிருந்தேன். அங்கு நேபாளத்தை சார்ந்த ஒரு இதய நோயாளிக்கு இதய மாற்று சிகிச்சை நடைபெற்றது. அந்த நேபாள நாட்டை சார்ந்தவருக்கு இதயத்தை டோனராக கொடுத்தவர் கேரளாவை சார்ந்தவர். இன்றைக்கு கேரளாவை சார்ந்த ஒருவரின் இதயத்தால் நேபாளத்தை சார்ந்த ஒருவர் இன்றைக்கு உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அதுதான் மனித தன்மை. அப்படி இருக்கின்ற பொழுது சாதியின் தேவை இங்கு எங்கிருந்து உருவாகிறது? சாதி எதற்காக இருக்கிறது? அவற்றின் தேவை என்ன என்பதை நாம் கேள்வி கேட்க வேண்டியுள்ளது. I would like to ask to the upper caste people who holding the flag of the discrimination. I would like to ask to them. I would like to ask to the killers of the comrade Vairamuthu. In your body, in your veins, in your brains, which color of blood? I would like to say, in my hand, my body, there is a blood which is the color of red. What is the upper caste body? The upper caste people, a so-called upper caste body. What color of blood? What color of blood with you? What color of blood? The red color of blood, both in the body of, both in the brain of, both in the body, both in the vessels of upper caste and so-called lower caste, which means ஒரே ஜாதி மனித ஜாதி. தோழர்களே, நான் இந்த நேரத்தில் மேல் சாதிக்காரர்கள் என்று சொல்லக்கூடியவர்களை பார்த்து கேட்க விரும்புகிறேன். உங்கள் உடலில், உங்கள் நரம்புகளில், உங்கள் மூளையில் ஓடக்கூடிய இரத்தத்தின் நிறம் என்ன? என்னுடைய உடலில் ஓடக்கூடிய இரத்தம் சிவப்பு நிறம். உங்கள் உடலில் ஓடக்கூடிய இரத்தத்தின் கலர் என்ன என்பதை நான் இங்கே கேட்க விரும்புகிறேன். இருவர் உடலிலும் ஓடக்கூடிய இரத்தத்தின் நிறம் சிவப்பு தான். அதில் எந்த சந்தேகமும் இருக்க முடியாது. ஆக நாம் எல்லோருடைய உடலிலும் நரம்பிலும் மூளையிலும் இருக்கக்கூடிய இரத்தத்தின் நிறம் என்பது சிகப்பு. அதனால்தான் ஒரே ஜாதி ஒரே மனிதன் என்ற கோரிக்கையை நாம் வைக்கின்றோம். The rhythm of my heart, the rhythm of my heart, very same as to you. I would like to remember, I would like to remind all so-called upper class people, or I would like to remind all of you, the so-called upper caste quote and unquote fighters, the rhythm very same, the rhythm of your heart and the rhythm of our heart are very much same. Then why did the discrimination against the lower caste people? So in the light of the science is the superior. In the light of all research, in the light of all document, in the light of all science experience, DYFI, Democratic Federation of India, would like to say, ஒரே ஜாதி மனித ஜாதி, மனித humanity, the humankind is one. So we don't allow the discrimination against the humanity under the creed, under the discrimination against any caste, creed or religion. தோழர்களே, மேல் சாதிக்காரர்களுக்கு
மேல் சாதி என்று சொல்லக்கூடியவர்களை பார்த்து ஒன்று கேட்க விரும்புகிறேன். என்னுடைய இதயம் எப்படி இயங்குகிறதோ அப்படித்தான் உங்களுடைய இதயம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படியானால் ஏன் மேல் சாதி கீழ் சாதி என்று எதன் அடிப்படையில் நாம் வேறுபட்டவர்கள் என்று வித்தியாசமானவர்கள் என்று நாம் சொல்லுகிறோம்? அதனால்தான் DYFI சொல்லுகிறது, ஒரே சாதி ஒரே மனிதம், மனித இனம் முழுவதும் ஒன்றுதான் என்று ஆணித்தரமாக DYFI சொல்லுகிறது. As you know that Democratic Federation of India started our journey from 1980, November 3rd from Ludhiana, the historical important place of Indian revolutionary Indian freedom fight and freedom movement. My dear comrades, since the beginning of our organization, the DYFI have the legacy of we are holding the legacy of the fight against the caste, creed and discrimination, all kind of discrimination. We are being holding the flag of the secular movement. So DYFI will continue the legacy. No doubt we will be continue the fight against the caste discrimination, against the honor killing in Tamil Nadu and all other part of our country. தோழர்களே, DYFI என்கின்ற மகத்தான இயக்கம் 1980ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 3ஆம் தேதி தியாகிகள் பூமியான லூதியானாவில் உருவாக்கப்பட்ட அமைப்பு. DYFI உருவாக்கப்பட்டதிலிருந்து சாதி வெறிக்கு எதிராகவும் மத வெறிக்கு எதிராகவும் இப்படிப்பட்ட வேறுபாடுகளுக்கு எதிராக தொடர்ந்து நாம் போராடி கொண்டிருக்கிறோம். DYFI என்கின்ற அமைப்பு மத சார்பின்மை என்ற கொள்கைக்காக தொடர்ந்து போராடி வந்து கொண்டிருக்கிறது. அந்த பாரம்பரியத்தை DYFI மேல் வருகின்ற காலத்திலும் தொடரும் என்று தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். So I am going to conclude my speech. Before I conclude my speech, I would like to say one more thing. That is exclusively for the parents of Comrade Vairamuthu. I would like to repeat again, you are not alone. All of us with you, you are not alone. And I would like to convey our pledge to the great parents of Comrade Vairamuthu. We will continue the fight for Comrade Vairamuthu. We will continue the fight against the honor killing, and we will continue the fight for the justice for the Comrade Vairamuthu. Red salute my comrades, red salute my dear. தோழர்களே, நான் என்னுடைய பேச்சை நிறைவு செய்வதற்கு முன்பாக ஒரு கருத்தை இங்கே பதிய விரும்புகின்றேன். குறிப்பாக வைரமுத்துவினுடைய பெற்றோர்களுக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். நான் மீண்டும் உறுதிப்பட சொல்லுகிறேன், நீங்கள் தனியாக இல்லை. உங்களோடு வாலிபர் சங்கம் DYFI உங்களோடு இருக்கிறது. நாங்கள் உங்களோடு இருக்கின்றோம். இந்த நேரத்தில் நான் தெளிவாக ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். DYFI இந்திய ஜன வாலிபர் சங்கம் தொடர்ந்து சாதி வெறிக்கு எதிராகவும் ஆணவ படுகொலைக்கு எதிராகவும் தொடர்ந்து போராடுவோம் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் என்று நம்முடைய அகில இந்திய தலைவர் தன்னுடைய பேச்சை நிறைவு செய்திருக்கிறார். இந்த பொதுக்கூட்டத்தை துவக்கி வைத்து பேசியிருக்கக்கூடிய அமைப்பினுடைய அகில இந்திய தலைவர் தோழர் A.A. ரஹீம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக அமைப்பினுடைய மாநில துணைத் தலைவர் தோழர் R. அபிராமி அவர்களை பேச அழைக்கிறோம். ஒரே சாதி மனித ஜாதி என்று சமத்துவ கோஷங்களை முழங்கி இந்த பேரணியை துவக்கி வைத்திருக்கக்கூடிய தோழர் நாகை மாலி அவர்களே,
இந்த பொதுக்கூட்டத்தில் சிறப்புரை ஆற்றியிருக்கக்கூடிய அகில இந்திய தலைவர் தோழர் ரஹீம் அவர்களே, இந்த பொதுக்கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தோழர் செல்வராஜ் அவர்களே, மாநில செயலாளர் தோழர் கார்த்தி அவர்களே, பொருளாளர் சந்துரு அவர்களே மற்றும் மேடையில் இருக்கக்கூடிய தோழர்களே, சமத்துவம் தான் எங்களின் ஒரே நோக்கம் என்று இங்கு திரளாக பங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தோழர்கள் அனைவருக்கும் இந்த மாலை நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ என்ன ட்ரெண்டிங்னா, குட்டி ஸ்டோரி சொல்றதா ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கு. எங்ககிட்டயோ கதைகள் இருக்கு. கொள்கைகள் எதுவுமே தெரியாம, கொள்கை தலைவர்கள் எதுவுமே தெரியாத கதைகள் அல்ல எங்களுடைய கதைகள். எங்களுடைய தலைவர்களுக்கும் நாங்கள் உயிர் நீத்திருக்கக்கூடிய கதைகளுக்கும் கொள்கைகள் இருக்கிறது. இந்த சமூகத்தில் வீசிக்கொண்டிருக்கக்கூடிய சாதிய விஷமத்தனமான காற்றை அழிக்கக்கூடிய, சமத்துவத்தை உருவாக்கக்கூடிய கொள்கைகளை கொண்ட கூட்டமாக இங்கே இருக்கக்கூடிய கூட்டம் இருக்கிறது என்பதை தமிழக மக்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகின்றோம். எந்த தமிழகத்தில் பெயருக்கு பின்னால் சாதியை போடவில்லையோ அதே தமிழகத்தில் தான் ஒவ்வொரு சாதிக்கும் தனித்தனி மேட்ரிமோனியலை தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறது. அதை தட்டி கேட்க முடியாத தமிழக அரசும், அதை தட்டி கேட்க மனமில்லாத தமிழக மக்களும் இருக்கும் வரை இங்கே சாதி என்பது ஒழிக்க முடியாத ஒன்றாகவே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு சிறிய குழந்தை என்னிடம் கேட்டது, ஆணவ கொலை என்றால் என்ன? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை தனக்கு கீழானவன் என நினைத்து அவனை கொலை செய்தால் அது ஆணவ கொலை என்றேன். அந்த குழந்தை திரும்பவும் என்னிடம் கேட்டது, ஏன் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கீழானவன் என்று நினைக்கிறது? ஒரு மனிதன் நான் பிறந்ததினாலேயே என்னுடைய பிறப்பை சேர்ந்த இந்த சமூகம் உயர்ந்தது என்று நினைக்கின்றான் என்றால், அவன் அடுத்த மனிதனை நோக்கி நீ எனக்கு கீழானவன் என்று நினைத்து கொலை செய்யக்கூடிய ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டால் அதுவே ஆணவ கொலை என்றேன். 6 வயதுடைய அந்த குழந்தைக்கு அந்த விஷயம் புரிகிறது என்றால், 6 அறிவு படித்த 60 வயதுடைய நம்முடைய ஆட்சியாளர்களுக்கும் மக்களுக்கும் அந்த விஷயம் புரியாமல் போனது ஏன் என்றுதான் தெரியவில்லை. நம்முடைய தமிழகத்தில் தொடர்ச்சியாக சமூக நீதி பேசிக்கொண்டே இருக்கப்படுகிறது. தொடர்ச்சியாக நாம் நாட்டினுடைய பல மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாக இருந்து கொண்டே இருக்கின்றோம். ஆனால் இன்னமும் நம்முடைய நாட்டில் வாரங்களுக்கு 3 அல்லது 4 ஆணவ கொலைகளுக்கு மேல் நடந்து கொண்டே இருக்கிறது என்றால், நாம் எத்தகைய சமத்துவமான சமூகத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று ஆட்சியாளர்கள் இன்னும் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்பதை தான் காட்டுகிறது. தமிழக அரசு தமிழ்நாட்டின் நலனுக்காக நாங்கள் அனைத்தையும் செய்கின்றோம், தமிழக மக்களின் நலனுக்காக செய்கின்றோம், பெண்களின் பாதுகாப்பிற்காக நாங்கள் பாடுபடுகின்றோம் என்று சொல்கிறார்கள். பெண்களின் தேர்வாக இருக்கக்கூடிய அவர்களின் வாழ்வியல் தேர்வை தடுக்கக்கூடிய ஒரு கொலையாக இந்த ஆணவ கொலை இருக்கிறது. இதோ என் மண்ணில் இறந்து போனானே வைரமுத்து, என் தோழன், அவனுடைய கொள்கை இந்த கூட்டத்தினுடைய கொள்கையாக இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் தனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சக மனிதனை தனக்கு சமமான மனிதனாக நினைத்து அவனுடன் நன்றி பாராட்ட வேண்டும், அவனுடன் நட்பு பாராட்ட வேண்டும் என்று அவன் தன்னுடைய குடும்பத்திற்கு சொன்னானே, அந்த கொள்கைகளை இங்கு இருக்கக்கூடிய அனைத்து தோழர்களும் தங்களுடைய குடும்பத்தில் நாங்கள் போதித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய குடும்பங்களில் மட்டுமல்லாது சமூகத்திலும் நாங்கள் சமத்துவத்தை பரப்ப முயற்சித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட டிஒஎஃப்ஐ தோழர்களினுடைய சங்கமம் தான் இங்கே தமிழகத்தில் சமத்துவத்தை நோக்கி ஒரே சாதி மனித சாதி என்று நாங்கள் கூறிக்கொண்டிருக்கிறோம். ஆமாம், நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள் இங்கே சாதி இருக்கிறது. ஆமாம், சாதி இருக்கிறது. நாங்கள் எல்லாம் மனிதர்களாக திரண்டு கூடிய சாதி இருக்கின்றது. நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள் நாங்கள் மதத்தை வைத்து உங்களை பிளவுபடுத்துவோம், எங்களுடைய மதம் ஒரே மதமாகத்தான் இந்த இந்திய நாட்டில் இருக்க வேண்டும் என்று. நாங்கள் சொல்லுவோம், மனிதம் தான் இங்கே ஒரே மதம், அந்த மனிதத்தை நாங்கள் பரப்புவதற்கான முயற்சியை தொடர்ந்து முன்னெடுப்போம் என்று சொல்லிக்கொண்டே இருப்போம். இன்றைய பொதுக்கூட்டம் ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்துகின்றன. ஒரு பொதுக்கூட்டத்தை அவங்க நடத்தும் போது ஒரு விதமான கோரிக்கையை சொல்லுவாங்க. ஆனால் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் மட்டும்தான் ஆண் பெண் சமம் மட்டும் என்பதல்ல. நாங்கள் ஒவ்வொரு முறையும் சொல்கிறோம், அனைத்து மனிதர்களும் இங்கே சமமாக மதிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரே மாதிரியான மதிப்பு இங்கே வழங்கப்பட வேண்டும். நீங்கள் சொல்லக்கூடிய ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே கொள்கை மட்டுமல்ல, மனிதர்கள் முதலில் ஒரே மாதிரியாக மதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கொள்கையாக இருக்கிறது. கொள்கை தலைவர்களையும் கோஷங்களையும் இல்லாத கூட்டமாக நாங்கள் இருக்கவில்லை. கொள்கைகள் என்ன, எங்களுடைய கதை தலைவர்கள் யார், இதையெல்லாம் அறிந்திருக்கக்கூடிய ஒரு கூட்டமாக, ஒரு இளைஞர் பட்டாளமாக, இந்த சமூகத்தில் சமத்துவத்தை பரப்பக்கூடிய ஒரு இளைஞர்களாக நாங்கள் இங்கே இருந்து கொண்டிருக்கின்றோம். தமிழகத்தில் தமிழக அரசாங்கம் சொல்லியிருக்கக்கூடிய சமத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும் என்ற சொல்ல வேண்டும் என்றால், ஆணவ கொலையை தடுத்து நிறுத்தக்கூடிய சிறப்பு சட்டத்தை தமிழக அரசு இயற்றுவதோடு, ஆணவ கொலைகளை
முறையாக பதிவு செய்து அதன் மீதான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். மாணவ கொலைகள் பதிவு செய்வது என்பதே குறைவாக இருக்கிறது. சமீப காலங்களில் நாம் பார்த்திருக்கக்கூடிய திருநெல்வேலி கொலையாகட்டும், இதற்கு முன்னால் கண்ணகி முருகேசன் கொலைகளில் இருந்து இப்போது நடந்திருக்கக்கூடிய கொலைகள் வரையில் அனைத்து கொலைகளும் குறைவான எண்ணிக்கையில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு இதற்கு சிறப்பு கவனம் செலுத்தி நடைபெறுகின்ற அனைத்து கொலைகளுக்கும் பின்னால் இருக்கக்கூடிய சாதிய மனநிலையை முதலில் மக்களிடம் இருந்து போக்க வேண்டும் என்றால் அவர்கள் சாதிய மனநிலையை குறித்து அனைத்து இடங்களிலும் பேச தயாராக வேண்டும். ஏனென்றால் ஒரு இடத்தில் பொதுக்கூட்டத்தில் நாங்கள் சமத்துவ தமிழகத்தை உருவாக்குவோம் என்கிறார்கள், இன்னொரு இடத்தில் போய் கவுண்டர் கவுண்டர் என்று பேசுவார்கள். இப்படியான பேச்சுக்களை அவர்கள் தவிர்த்து சாதிய மனநிலையை தடுக்க வேண்டும் என்று சொன்னால், சமத்துவத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால், வாலிபர் சங்கம் போன்ற முற்போக்கு அமைப்புகள் கூறக்கூடிய எங்களுடைய கொள்கைகளையும் எங்களுடைய கோரிக்கைகளையும் செவிமடுத்து கேட்டு அதை நிறைவேற்றுவதை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி தோழர்களே. தோழர்களே, நம்முடைய அன்பு தோழர் வைரமுத்து அவர்களுடைய தந்தை குமார் அவர்களையும் அம்மா ராஜலட்சுமி அவர்களையும் அவர் வைரமுத்து உயிருக்கு உயிராக நேசித்த காதலி மாலினி அவர்களையும் மேடைக்கு வரும்போது அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர் அறிவழகன், ரவிச்சந்திரன், பி சீனிவாசன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அதேபோல வைரமுத்துனுடைய சகோதரிகளையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். வீர வணக்கம், 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 வீர வணக்கம். அன்பு தோழர் வைரமுத்துக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். முன்னெடுப்போம், 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 முன்னெடுப்போம். ஆணவ படுகொலைக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுப்போம், 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 முன்னெடுப்போம். தோழர்களே, கடந்த செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி நம்முடைய தோழர் வைரமுத்து படுகொலை செய்யப்பட்டார். அதுக்கு பிறகாக இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினுடைய தமிழ்நாடு மாநில மாநாடு, அனைத்து தோழர்களும் கொஞ்சம் உட்காருங்க, தமிழ்நாடு மாநில மாநாடு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் அக்டோபர் மாதம் 12, 13, 14 ஆகிய தேதிகளில் நடைபெற்றது. அந்த மாநில மாநாட்டில் நம்முடைய வைரமுத்துடைய சேர்ந்த குடும்பத்தை நாம் கௌரவித்தோம். அந்த மாநில மாநாட்டில் அப்போதைய டிஒய்எஃப்னுடைய முன்னாள் மாநில செயலாளர் அன்பு தோழர் ஏவி சிங்காரவேலர் அவர்கள் வைரமுத்து அவர்களுடைய குடும்பத்தை கௌரவிப்பது மட்டுமில்லாமல் அவர்களுடைய குடும்பத்துக்கு பாதுகாப்பு நிதியாக ரூபாய் 5 லட்சம் வழங்குவோம் அப்படின்னு அறிவித்தார். தோழர்களே, அவர் அறிவித்த அடுத்த சில மாதங்களில் தமிழ்நாடு முழுவதும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினுடைய தோழர்கள் தங்களுடைய சொந்த பணத்தை கொடுத்து இப்பொழுது அந்த குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாயை நம்முடைய அமைப்பினுடைய அகில இந்திய தலைவர் ரஹீம் அவர்கள் வைரமுத்துனுடைய தந்தை குமார் அவர்களுக்கும் ராஜலட்சுமி அவர்களிடமும் வைரமுத்து நேசித்த காதலியான மாலினி அவர்களிடம் அந்த 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை ஒப்படைப்பார். பாதுகாப்போம்,
பாதுகாப்போம் டிஒய்எஃப்ஐ பாதுகாப்போம் டிஒய்எஃப்ஐ பாதுகாப்போம் 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 அன்பு தோழர் வைரமுத்துவின் அன்பு தோழர் வைரமுத்துவின் குடும்பத்தை பாதுகாப்போம் குடும்பத்தை பாதுகாப்போம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம் அன்பு தோழர் வைரமுத்திற்கு அன்பு தோழர் வைரமுத்திற்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் ஓயாதே ஓயாதே ஓயாது ஓயாது ஓயாதே ஓயாதே ஓயாது ஓயாது ஆணவ படுகொலைக்கு ஆணவ படுகொலைக்கு எதிரான போராட்டங்கள் எதிரான போராட்டங்கள் ஓயாதே ஓயாதே ஓயாது ஓயாது ஜிந்தாபாத் 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 இன்குலாப் ஜிந்தாபாத் இன்குலாப் ஜிந்தாபாத் டிஒய்எஃப்ஐ ஜிந்தாபாத் டிஒய்எஃப்ஐ ஜிந்தாபாத் மாநில பொருளாளர் தோழர் டி சந்துரு அவர்களை பேச அழைக்கிறேன். ஒரே சாதி மனித சாதி என்கிற மகத்துவமான லட்சிய இலக்கோடு இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் தமிழ்நாடு மாநில குழு இன்றைய தினம் நடத்தியிருக்கிற இந்த பேரணி பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய அமைப்பினுடைய மாநில தலைவர் தோழர் செல்வராஜ் அவர்களே, மேடையிலே இங்கே ஒரு அற்புதமான உரையை நிகழ்த்தி அமர்ந்திருக்கிற அமைப்பின் அகில இந்திய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மரியாதைக்குரிய தோழர் ஏ ரஹீம் அவர்களே, இந்த அமைப்பினுடைய அகில இந்திய துணைத் தலைவரும் முன்னாள் மாநில செயலாளருமான மரியாதைக்குரிய தோழர் ஏவி சிங்காரவேலன் அவர்களே, அமைப்பினுடைய மாநில செயலாளர் மதிப்புக்குரிய தோழர் எஸ் கார்த்திக் அவர்களே, எனக்கு முன்னால் இங்கே உரையாற்றி இருக்கக்கூடிய அமைப்பின் மாநில துணைத் தலைவர் தோழர் ஆர் அபிராமி உள்ளிட்ட மேடையில் வீற்றிருக்கக்கூடிய தலைவர்களே, இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய சாணிப்பாலுக்கும் சவுக்கடிக்கும் எதிரான போராட்டத்தை வீரியத்தோடு நடத்தி சாதிக்கு எதிராக வரலாற்று ரீதியாக சமர் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய டெல்டா மாவட்டங்களை சார்ந்திருக்கக்கூடிய டிஒய்எஃப்ஐ தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் மாலை நேர புரட்சி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, இந்த பேரணி பொதுக்கூட்டம் தந்தை பெரியாரினுடைய நினைவு தினத்தில் அமைந்திருப்பது என்பது மிக பொருத்தமான ஒரு நிகழ்வாக மாறி இருக்கிறது. இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் தொடர்ந்து சாதிக்கு எதிராக, சாதிய கொடுமைகளுக்கு எதிராக களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிற அமைப்பு. இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினுடைய தோழர்கள் தங்களுக்கு என்ன இன்னல் நேர்ந்தாலும் இந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற உயரிய லட்சியத்திற்காக தமிழ்நாடு முழுக்க சாதி வன்முறைகளுக்கு எதிராக, சாதிய கொடுமைகளுக்கு எதிராக களத்தில் நின்று இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த அமைப்பினுடைய ஒரு நிர்வாகியை இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில், மயிலாடுதுறை ஒன்றியத்தில் பணியாற்றிய தோழர் வைரமுத்துவை சாதி ஆதிக்க வெறி கும்பல்கள் மிக கொடூரமான முறையில் படுகொலை செய்திருப்பது என்பது
படுகொலை நிகழ்வு நடந்திருப்பது என்பது ஏதோ செய்தி பத்திரிகையில் வாசித்து கடந்து செல்கிற ஒரு செய்தி அல்ல. அது சமூகத்திற்கு சாதி ஆதிக்க வெறி கொண்ட கும்பல்கள் விடுக்கிற எச்சரிக்கையாக இருக்கிறது. எனவேதான் இந்த சூழலில், இந்த காலகட்டத்தில், குறிப்பாக எனக்கு முன்னால் பேசிய பல்வேறு தோழர்கள் பட்டியலிட்டதை போல தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் சாதி ஆதிக்க வெறியினால் பல்வேறு இது போன்ற துயர் சம்பவங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அது நெல்லை, தூத்துக்குடி கவிஞனுடைய படுகொலையாக இருக்கலாம், அல்லது திண்டுக்கல்லில் நடைபெற்ற சமீபத்திய சாதியானவ படுகொலையாக இருக்கலாம். இப்படி ஏராளமான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கும் வேளையில்தான் தமிழகத்தில் ஒரு அமைப்பு, அதுவும் குறிப்பாக ஒரு இளைஞர் அமைப்பு, ஒரே ஜாதி மனித ஜாதி என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி பேரணி பொதுக்கூட்டம் நடத்த முடியும் என்று சொன்னால் அது இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் எனக்கூடிய நம்முடைய அமைப்பே தவிர வேற எந்த அமைப்பாக இருக்க முடியாது. வெறும் வாய் வார்த்தை பேசுகிற அமைப்பு அல்ல டிஒய்எஃப்ஐ. சமீபத்தில் கூட ஒரு திரைப்படம் வந்திருக்கு. அந்த திரைப்படத்தில் தமிழ்நாட்டினுடைய பிரபல பாஜகவின் தலைவர் நடிச்சிருக்காரு. அவரு அந்த படத்துல ஒரு வசனம் பேசுறாரு. அந்த வசனம், கத்தி நீ குத்துனாதான் குத்துமா, நான் குத்துனா குத்தாதா அப்படின்னு சாந்தமாக அவருடைய குரலில் பேசுகிற வசனம். இந்த மேடையில் நின்று கொண்டு சாதி ஆதிக்க வெறி கும்பலுக்கு டிஒய்எஃப்ஐ எச்சரிக்கை விடுக்க கடமைப்பட்டிருக்கிறது. டிஒய்எஃப்ஐனுடைய ஒரு தோழனை, ஒரு சமூக போராளியை, ஒரு இயக்கவாதியை நீங்கள் நிகழ்த்தி இருக்கிற படுகொலை என்பது வரலாற்றில் நீங்கள் இழைத்த மிகப்பெரிய குற்றம். அதற்கு தகுந்த தண்டனையை சமூகமும் வழங்கும், சட்டமும் வழங்கும். அதற்கான போராட்டத்தை டிஒய்எஃப்ஐ உயிர் தியாகம் செய்தும் முன்னெடுப்போம் என்பதை இந்த மேடையில் நின்று கொண்டு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இப்படியான பிரச்சனைகள் நமக்கு அறிமுகமே அல்லாத, நமக்கு நேரடியாக எந்த தொடர்புமே இல்லாத, மிக தொலைவில் இருக்கிற ஏதோ ஒரு நபருக்கு ஏற்படும் போது ஒரே ஒரு செல்போன் அழைப்பு வந்ததுன்னா போதும், நம்முடைய டிஒய்எஃப்ஐ தோழர்கள் அந்த களத்திற்கு சென்று அங்கே போராடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்படி அறியாத, முகம் தெரியாத மக்களுக்காக, மனித உயிர்களுக்காக அக்கறைப்படுகிற டிஒய்எஃப்ஐ நம்முடைய தோழலுக்கு ஒன்று என்று வந்தவுடன் எப்படி சாதாரணமாக கடந்து போக முடியும்? எனவே சாதி ஆதிக்க கும்பல்களுக்கு டிஒய்எஃப்ஐ பகிரங்கமாக எச்சரிக்கை விடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த போக்கு, நீங்கள் நடந்து கொள்கிற இந்த செயல்பாடு எங்களை அச்சுறுத்திவிடும் என்று நீங்கள் ஒருபோதும் நினைக்கக்கூடாது. எனவேதான் இதே மயிலாடுதுறை மாவட்டத்தில், இதே மயிலாடுதுறை ஒன்றியத்தில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் எங்களுக்கு சாதி இல்லை, சாதி வேறுபாடு எங்களுக்கு இல்லை என்கிற முழக்கத்தோடு பேரணியாக வந்து இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறோம். சாதியை கடந்து, வேற்றுமைகளை கடந்து மனிதர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அந்த ஒற்றுமையின் மூலம்தான் சமூகத்தை சமத்துவ பாதைக்கு முன்னேற்றி கொண்டு செல்ல முடியும் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். தோழர்களே, இறுதியாக ஒன்றை சொல்லிக்கொண்டு நிறைவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த அரசாங்கம்
தமிழ்நாட்டில் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதில் மெத்தனம் காட்டுகிறது. வேலை இல்லாத இளைஞர்கள் பட்டாளம் தமிழகத்தில் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. வேலை தேடி அலைகிற இளைஞர் கூட்டம் நாளுக்கு நாள் புற்றீசல் போல பெருகிக் கொண்டே இருக்கிறது. அந்த இளைஞர் கூட்டத்தை பல்வேறு சாதி அமைப்புகள், பல சாதி கட்சிகள் அவர்களின் பின்னால் திரட்டிக் கொண்டு இந்த வேலையின்மைக்கு எதிரான போராட்டங்களை, இயக்கங்களை அவர்கள் முன்னெடுக்காமல் இருப்பதற்கு தடுத்து நிறுத்துகிற வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிற இதே நேரத்தில் தான் டிஒய்எஃப்ஐ எல்லோருக்கும் வேலை, எல்லோருக்கும் கல்வி என்கிற உன்னத லட்சியத்திற்காக களத்தில் நின்று தமிழக இளைஞர்களின் வேலை வாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கைக்காக களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிறது. அப்படி இன்றைக்கு வேலைவாய்ப்பு கோரிக்கை இளைஞர்கள் மத்தியில் பெருகி வரும் சூழலில் திட்டமிட்டு சாதிய மதவெறி பிரச்சனைகளை தூண்டுகிற பிற்போக்கு சக்திகளை இந்த மண்ணிலிருந்து வேரோடும் வேரடி மண்ணோடும் பிடுங்கி எறிவதுதான் ஒவ்வொரு டிஒய்எஃப்ஐ தோழனுடைய கடமை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, அடித்தால் திருப்பி அடி என்று முழங்கிய தோழர் பி சீனிவாசராவ் அவர்களுடைய சொற்றொடரோடு அடித்தால் திருப்பி அடிப்போம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக அமைப்பினுடைய மாநில செயலாளர் தோழர் எஸ் கார்த்திக் அவர்களை பேச அழைக்கிறேன். அன்பான மயிலாடுதுறை வாழ் பெரியோர்களே, நண்பர்களே, ஒரே ஜாதி மனித ஜாதி என்கிற இந்த மகத்தான உலகத்தினுடைய பேரணி பொதுக்கூட்டத்தில் பங்கெடுத்திருக்கிற இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினுடைய தோழர்களே, மேடையில் வீற்றிருக்கிற தலைவர்களே, எங்கள் அருமை தோழன் வைரமுத்துவினுடைய குடும்பத்தைச் சேர்ந்த உறவினர்களே, எங்கள் இயக்கத்தினுடைய தோழர்களே, எல்லோருக்கும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினுடைய தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பாக இந்த நேரத்தில் புரட்சிகரமான மாலை நேர வணக்கங்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இன்றைக்கு ஒரு மகத்தான முழக்கத்தை முன்வைத்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் இந்த பேரணி பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் ஒரே ஜாதி மனித ஜாதி என்று பேசிக் கொண்டிருக்கிற இதே சூழலில் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் இருக்கிற, இந்தியாவில் இருக்கிற ஒரு கும்பல் இந்தியாவை இந்துக்களின் நாடு என்று அறிவிக்க வேண்டும், அது அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு கும்பல் இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் என்ன சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் என்று சொன்னால், இந்தியாவை மதத்தின் பெயராலும் சாதியின் பெயராலும் அல்லது வேறு பல பெயர்களில் நீங்கள் பிரிக்க நினைக்கும் போதெல்லாம் அதை உடைத்தெறிந்துவிட்டு இந்தியாவை பல்வேறு தேசிய இனங்களின் பெயரால், இந்தியாவை பல்வேறு பண்பாடுகளின் பெயரால், இந்தியாவை பல்வேறு கலாச்சாரங்களின் பெயரால் ஒற்றுமைப்படுத்தி காத்து கொண்டிருக்கிற ஒரு மகத்தான இயக்கமாக இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் எப்போதும் களம் காணும் என்பதை இந்த நேரத்திலே இந்த மேடையிலிருந்து அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு வைரமுத்துவினுடைய படுகொலை குறித்து ஏராளமான விஷயங்களை நாம் பேசி இருக்கிறோம். வைரமுத்து படுகொலை செய்யப்பட்ட போதும் சரி, இப்போது கூட மேடையிலே வந்தபோது அவருடைய பெற்றோர்கள் கூறினார்கள், வைரமுத்து படுகொலையிலே சம்பந்தப்பட்ட 2 குற்றவாளிகள் தற்போது நீதிமன்ற பிணையிலே வெளியில் வந்திருக்கிறார்கள். நாங்கள் இந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை அதிகாரிகளுக்கு சொல்ல விரும்புகிறோம், அந்த சமூக விரோதிகளுக்கும் சொல்ல விரும்புகிறோம், இன்றைக்கு நீங்கள் வெட்டினால் தான் அறிவால் வெட்டும் என்பதில்லை. யார் வெட்டினாலும் அறிவால் வெட்டும். ஆனால் வெட்டி வீசுவது எங்களுடைய நோக்கமில்லை. வெட்டி வீச வேண்டும் என்று நினைத்திருந்தால் எப்போதோ வீசி இருப்போம். நாங்கள் காப்பாற்ற நினைப்பது இந்த அரசியலமைப்பு சட்டத்தை. எனவேதான்
இந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி நடக்கிற அமைப்பாக இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தை மாற்றி வைத்திருக்கிறோம். வெட்டி வீசுவது பெரிய விஷயம் இல்லை, வெட்டி வீசிவிடலாம். வைரமுத்து எதற்காக பாடுபட்டானோ உங்களுடைய குடும்பத்திற்கும் சேர்த்துதான் வைரமுத்து அந்த கிராமத்தில் பாடுபட்டான். யாரெல்லாம் வைரமுத்துவை இன்றைக்கு வெட்டி வீசினார்களோ அந்த குடும்பங்களினுடைய அடிப்படை வசதிகளுக்காக போராடிய வீரன் வைரமுத்து என்பதை இந்த மேடையிலே இருந்து நாங்கள் பெருமையோடு சொல்லுகிறோம். உங்களுக்கு என்ன பெருமை இருக்கிறது? ஜாதிக்கு எதிராக போராடிய ஒருவனை, இந்த கிராமத்தினுடைய அடிப்படை தேவைகளுக்காக போராடிய ஒருவனை, இந்த சமூகத்தில் சமத்துவம் மலர வேண்டும் என்பதற்காக போராடிய ஒருவனை வெட்டி வீழ்த்திய பரிதாபத்தை தவிர உங்களிடம் என்ன பெருமை இருக்கிறது? நாங்கள் சொல்லிக் கொள்வோம், இந்த சமூகத்தை மாற்றுவதற்காக போராடிய வீரன் வைரமுத்து. உங்களைப் போல பயந்து ஓடிய, பயந்து நடுங்கிய, அஞ்சி ஓடி ஒளிந்த கோழை அல்ல வைரமுத்து. தன் நெஞ்சை காட்டி வீழ்ந்து கிடந்த மாபெரும் வீரன் வைரமுத்து என்பதை இந்த மேடையிலே இருந்து நாங்கள் பேச கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய எந்த பக்கம் திரும்பினாலும் திருப்பரங்குன்றத்தை பற்றி பேசாத வீதிகளே கிடையாது. இன்றைக்கு திருப்பரங்குன்றம் முருகனை காப்பாற்றுவதற்காக உயர் நீதிமன்ற நீதிபதியிலிருந்து ஒன்றிய அமைச்சரிலிருந்து எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உயர் நீதிமன்ற நீதிபதி சொல்லுகிறார், மரியாதைக்குரிய ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் பேசுகிறார், இன்றைக்கு அந்த மலையின் மீது ஏன் தீபத்தை ஏற்றக்கூடாது என்று பேசிக் கொண்டிருக்கிறார். தீபத்தை ஏன் மாற்றி ஏற்றக்கூடாது என்று பேசுகிறார். நாங்கள் கேள்வி கேட்க விரும்புகிறோம். நெல்லையிலே படுகொலை செய்யப்பட்டானே அன்பு தம்பி கவின், கவினுக்கும் முருகனுக்கும் வேறு வேறு பெயர்களா? முருகன் என்றால் என்ன அர்த்தம், கவின் என்றால் என்ன அர்த்தம்? இரண்டும் ஒரே அர்த்தம் தான். ஆனால் கவினுடைய ஆணவ படுகொலை குறித்து ஜி.ஆர். சுவாமிநாதன் ஒரு வார்த்தையாவது பேசி இருப்பாரா? தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜகவும் இந்துத்துவ அமைப்புகளும் ஒரு வார்த்தையாவது பேசி இருப்பார்களா? ஒற்றை வார்த்தை கூட பேசுவதற்கு இந்துத்துவவாதிகள் ஜாதிக்கு எதிராக பேசுவதற்கு தயாராக இல்லை. இன்றைக்கு பிஜேபியோ ஆர்எஸ்எஸ்ஓ ஜாதிக்கு எதிராக பேசுவதற்கு தயாராக இல்லை. ஏனென்றால் அவர்கள் தான் தமிழ்நாட்டில் ஜாதியை தண்ணீர் விட்டு வளர்க்கிற அமைப்புகளாக இன்றைக்கு மாறி இருக்கிறார்கள். எந்த திசையில் திரும்பினாலும் ஜாதிய மோதல்களை ஊக்குவிக்கிற அமைப்புகளாக இன்றைக்கு பிஜேபியும் ஆர்எஸ்எஸ் மாறி இருக்கிறது. அதனுடைய இன்னொரு முகமாகத்தான் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஜாதி கட்சிகளும் இன்றைக்கு மாறி நிற்கின்றன. எனவேதான் இவர்களுக்கு எதிராக போராடுவதை இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் முதல் கடமையாக கொண்டுள்ள அமைப்பாக இன்றைக்கு நிற்கிறோம். இன்றைக்கு நாங்கள் கேள்வி கேட்க விரும்புகிறோம். தமிழ்நாட்டில் தமிழ் தமிழ் என்று கூறி மாற்றத்தை நாங்கள் தான் நினைப்போம் என்று கூறி வரலாறு முழுக்க மாற்றம் குறித்து பேசி திரிகிறாரே மரியாதைக்குரிய நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானவர்கள். இன்றைக்கு சீமானவர்களுடைய ஜாதிய எதிர்ப்பு எந்த அளவில் இருக்கிறது? இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? தமிழ்நாட்டில் அரசு பேருந்துகளில் தமிழ்நாடு என்கிற பெயர் இல்லை, எனவே நாங்கள் எல்லா அரசு பேருந்துகளிலும் தமிழ்நாடு என்கிற பெயரை ஒட்டுவோம் என்று தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஏற்காடு மலையில் இருக்கிற ஒரு நீலகிரி சேலம் மாவட்டத்தில் இருக்கிற ஏற்காடு மலையில் ஒரு கொண்டை ஊசி வளைவில் வல்வில் ஓர்வினுடைய பெயர் எடுக்கப்பட்டு பெரியாருடைய பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது என்ற காரணத்திற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சி. நாங்கள் கேட்க விரும்புகிறோம், இன்றைக்கு ஏற்காட்டு மலையில் எத்தனை கொண்டை ஊசி வளைவுகள் இருக்கிறது? ஒவ்வொரு கொண்டை ஊசி வளைவிற்கும் ஒரு பெயர் இருக்கிறது. ஒரு பெயருக்கு ஒரு வளைவிற்கு பாரியின் பெயர் இருக்கிறது, ஒரு வளைவிற்கு ஓரியின் பெயர் இருக்கிறது, ஒரு வளைவிற்கு கபிலரின் பெயர் இருக்கிறது. இப்படி இருக்கிற 21 வளைவுகளுக்கும் 21 பெயர் இருக்கிறது. ஆனால் அந்த 21 பேரும் யார்? இன்றைக்கு தமிழ் சங்க தமிழ் இலக்கியத்திலே ஒட்டுமொத்தமாக சாதிக்கு எதிராக சமர் புரிந்த ஒரு சமத்துவ சமூகத்தை நிலைநிறுத்திய மகத்தான கவிஞர்களுடைய சிற்றரசர்களுடைய பெயரை தாங்கிய அந்த வளைவுகள் இன்றைக்கு என்னவாக இருக்கிறது? நீங்கள் தமிழ்நாட்டினுடைய மேற்கு மாவட்டங்களில் சென்று பார்த்தால் அந்த 21 பேருக்கும் 21 ஜாதி அமைப்புகளை துவங்கி இருக்கிற கேவலம் இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது. நாங்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறோம். வைரமுத்து கொல்லப்பட்ட தினம் பெரியாரினுடைய பிறந்த தினம் செப்டம்பர் 17ஆம் தேதி. இன்றைக்கு இந்த பொதுக்கூட்டத்தை நடத்துகிற தினம் பெரியாரினுடைய நினைவு தினம் டிசம்பர் 24ஆம் தேதி. இன்றைக்கு பெரியாரில் துவங்கி பெரியாரில் எப்படி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோமோ
அப்படி இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய திராவிட மாடல் பேசக்கூடிய சமூக நீதி அரசியல் பேசக்கூடிய திராவிட இயக்கங்கள் இன்றைக்கு ஜாதிக்கு எதிராக தீவிரமான போராட்டத்தை நடத்துவதற்கு முன்வர வேண்டும் என்பதை நாங்கள் இங்கே வலியுறுத்த விரும்புகிறோம். இன்னும் ஏராளமான விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளில் ஏராளமான பிரச்சனைகளில் பேசுவதற்கு ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன. ஆனால் இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் எதை பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளை பார்த்து நாங்கள் கேட்க விரும்புகிறோம். இன்றைக்கு இதே இந்து சமய அறநிலைத்துறை கோயிலுக்கு உட்பட்ட நிலங்களில் குடியிருக்கிற ஆயிரக்கணக்கான மக்களை குடியிருப்பை விட்டு வெளியேற்றுகிற கொடூரமான செயலை இன்றைக்கு இந்து சமய அறநிலைத்துறை செய்து கொண்டிருக்கிறது. எதனால் செய்து கொண்டிருக்கிறது? இதே உயர்நீதிமன்றம் போட்ட உத்தரவால் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உயர்நீதிமன்றத்திற்கு திருப்பரங்குன்றத்தில் இந்துக்களினுடைய உரிமையை பாதுகாக்கிறேன் என்று சொல்லக்கூடிய உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் ஏன் இந்த இந்துக்களுடைய உரிமையை பாதுகாப்பதற்கு தயாராக இல்லை என்கிற கேள்வியை நாங்கள் முன்வைக்க விரும்புகிறோம். இன்றைக்கு ஏராளமான பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் எந்த பக்கம் திரும்பினாலும் ஜாதி ஆணவ படுகொலைகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. தமிழ்நாட்டில் எந்த பக்கம் திரும்பினாலும் ஜாதிய கலவரங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு எதிராக ஒரு வலுவான சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாட்டினுடைய வரலாறு முழுக்க போராட்டம் நடத்தியிருக்கிறது. ஆனால் அது குறித்தெல்லாம் இந்த நீதியரசர்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. அவர்களுடைய ஒரே கவலை இன்றைக்கு அவர்களுடைய வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்கிற கவலையோடு தான் இந்த தீர்ப்புகளை எல்லாம் இன்றைக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய சமத்துவத்தை போதிப்பதற்கு, தமிழ்நாட்டினுடைய சகோதரத்துவத்தை போதிப்பதற்கு, இதற்கெல்லாம் பதிலாக தமிழ்நாட்டில் மதவாதத்தின் ரீதியாகவும் ஜாதியத்தின் ரீதியாகவும் சமூகத்தை பிளக்கின்ற வேலைகளை இன்றைக்கு நீதிமன்றங்கள் செய்து கொண்டிருக்கின்றன. ஏராளமான கருத்துக்கள். எந்த நீதிபதியை பார்த்தாலும் சரி, அரசியல் கட்சி தலைவர்களைப் போல அரசியல் கட்சி தலைவர்கள் பிரஸ் மீட்ல எப்படி ஸ்டண்ட் பேசுவதற்காக பல்வேறு டயலாக் பேசுவாங்களோ அந்த மாதிரி இன்றைக்கு நீதிமன்றங்கள் ஆகிவிட்டது. ஏராளமான வசனங்களை பேசுகிற இடமாக இன்றைக்கு நீதிபதிகள் மாறிவிட்டார்கள். எனவேதான் நாங்கள் மாண்புமிகு நீதிபதிகளை பார்த்து கேட்க விரும்புகிறோம். தயவு செய்து நீங்கள் கீழே வாழ்கிற மக்களை பாருங்கள், மக்கள் படுகிற கஷ்டங்களை பாருங்கள், அந்த மக்களுடைய அடிப்படை தேவைகள் குறித்து உங்களுடைய தீர்ப்புகளை கொண்டு வாருங்கள். ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலை கொள்ளாமல் ஆட்சியாளருடைய மூளைகளில் என்ன இருக்கிறதோ அதை பேசுகிற நீதிபதிகளாக நீங்கள் மாறிப்போனால் உங்களுக்கு எதிராக வலுவாக பேசுகிற போராடுகிற இயக்கமாக நாங்கள் இருப்போம் என்பதை மீண்டும் ஒரு முறை அழுத்தமாக இந்த நேரத்தில் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். இன்றைக்கு பல்வேறு விஷயங்கள், எப்படி இன்றைக்கு இந்தியாவினுடைய விடுதலைக்கு லட்சக்கணக்கான வீரர்கள் போராடி உயிர் நீத்த இந்தியாவிற்கு இன்றைக்கு பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் ஆட்சி பொறுப்பில் தலைமையேற்று இருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான தேசத்தில் இன்றைக்கு ஜாதிய சக்திகள் தலைவிரித்து ஆடுகிற கொடூரம் இன்றைக்கு இந்தியா முழுக்க நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த கொடூரத்தை எதிர்த்து நாங்கள் தொடர்ந்து களம் காணுவோம். இன்றைக்கு தமிழகம் என்பது சமத்துவத்தின் மண், தமிழகம் என்பது சகோதரத்தின் மண், தமிழகம் என்பது எங்கள் எல்லோருக்குமான மண். ஒருபோதும் அதை ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய அடிமை சித்தாந்தமான மனு தர்மத்திற்கு விட்டுத்தர மாட்டோம் என்று சொல்லி ஜாதியத்திற்கு எதிராக எங்கள் கால்களும் கைகளும் தொடர்ந்து போராடும் என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன். தோழர்களே, நன்றி, வணக்கம். தோழர்களே, இந்த பொதுக்கூட்டத்தை நிறைவு செய்து அமைப்பினுடைய முன்னாள் மாநில செயலாளரும் தற்போதைய அகில இந்திய துணை தலைவருமான அன்பு தோழர் ஏவி சிங்காரவேலன் அவர்களை பேச அழைக்கிறேன். அன்பு நிறைந்த தோழர்களே, ஒரே சாதி மனித சாதி என்கிற மகத்தான முழக்கத்தை முன்வைத்து வைரமுத்துவினுடைய குடும்பத்தை பாதுகாக்கும் வகையில் குடும்ப பாதுகாப்பு நிதி வழங்குகிற இந்த மகத்தான பேரணி பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர், அமைப்பினுடைய மாநில தலைவர் தோழர் செல்வராஜ் அவர்களே,
இங்கே சிறப்பான உரை நிகழ்த்தி வைரமுத்து குடும்பத்திற்கான நிதியை வழங்கியிருக்கிற அமைப்பினுடைய அகில இந்திய தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய தோழர் ஏ ரஹீம் அவர்களே, எனக்கு முன்னால் இங்கே பேசியிருக்கக்கூடிய அமைப்பினுடைய மாநில செயலாளர் தோழர் எஸ் கார்த்திக், மாநில பொருளாளர் தோழர் சந்துரு, மாநில துணைத் தலைவர் தோழர் அபிராமி, வரவேற்புரை நிகழ்த்தியிருக்கக்கூடிய மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் தோழர் ஐயப்பன், நன்றி உரையாற்ற இருக்கிற தோழர் கவியரசன், இந்த நிகழ்வில் பங்கெடுத்து காலம் கருதி உரை நிகழ்த்தாமல் பங்கெடுப்பை செலுத்தியிருக்கக்கூடிய அமைப்பினுடைய மாநில நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கத்தினை உரித்தாய் கொள்கிறேன். இங்கே வைரமுத்துவினுடைய தாய், தந்தை, சகோதரிகள், வைரமுத்துவினுடைய காதலி உள்ளிட்ட எல்லோரும் இந்த நிகழ்வில் பங்கெடுத்திருக்கிறார்கள். வைரமுத்துவை படுகொலை செய்த அந்த நபர்கள் ஏதோ வைரமுத்துவை படுகொலை செய்துவிட்டால் வைரமுத்து முன்னெடுத்த மக்களுக்கான இயக்கத்தை, மக்களுக்கான பணிகளை, அந்த கிராமத்தினுடைய வளர்ச்சிக்கான பணிகளை தடுத்து விடலாம் என்று நினைத்தார்களோ, அல்லது இனிமேல் காதல் திருமணமே யாரும் செய்ய மாட்டார்கள் இந்த படுகொலையோடு என்று நினைத்தார்களோ நமக்கு தெரியாது. ஒன்றை மட்டும் எங்களால் சொல்லிக்கொள்ள முடியும், வைரமுத்துவை கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தவர்கள் கோழைகள் என்பதை மட்டும் எங்களால் உறுதியாக சொல்ல முடியும். வைரமுத்துவை கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தவர்கள் அறிவு வளர்ச்சியில் பின்தங்கியவர்கள் என்று மட்டும் நம்மால் சொல்ல முடியும். இந்த சமூகம் நாகரிகத்தை எட்டியிருக்கிறது, வளர்ந்த நாகரிகத்தை நோக்கி இந்த சமூகம் சென்று கொண்டிருக்கிறது. அதனால்தான் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் இன்றைக்கு ஒரே சாதி மனித சாதி என்கிற முழக்கத்தை எங்களால் முன்வைக்க முடிகிறது. இந்திய நாட்டை இன்றைக்கு ஆளுகிற ஆட்சியாளர்கள் இந்த நாடு ஒரே தலைவரின் கீழ் ஆள வேண்டும் என்று சொல்கிறார்கள். தலைவர் என்று சொன்னால் ஒருவர் தான் என்று சொல்கிறார்கள். நாடு என்று சொன்னால் அது ஒன்றுதான் என்று சொல்கிறார்கள். மதம் என்று சொன்னால் அது ஒன்றுதான் என்று சொல்கிறார்கள். தேர்தல் என்று சொன்னால் அது ஒன்றுதான் என்று சொல்கிறார்கள். இவை அனைத்தையும் ஒன்று என்று சொல்லுகிற இந்த ஆட்சியாளர்களுக்கு தைரியம் இருந்தால் நாடு முழுவதும் ஒரே சாதிதான் என்று சொல்வதற்கு அவர்களுக்கு தைரியம் இருக்குதா என்கிற கேள்வியை இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் இந்த மேடையில் இருந்து கேட்க விரும்புகிறது. அத்தகைய தைரியமும் கொள்கையும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்துக்கு இருக்கிறது. 2024 ஆண்டு ஜூலை மாதம் 14ஆம் தேதி மதுரை மாநகரத்தில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் ஒரு மகத்தான நிகழ்வை பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை அணிதிரட்டி நடத்தினோம். நிகழ்வினுடைய கோஷம் என்ன? அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தாள், காதலை போற்றுவோம் என்கிற முழக்கத்தை முன்வைத்தோம். தமிழகத்தில், இந்தியாவில் இன்றைக்கு எதிர்வருகிற தேர்தலை மையப்படுத்தி தமிழ்நாட்டில் முதல்வர் நாற்காலி மீது குறிவைத்து இன்றைக்கு அரசியல் பேசிக்கொண்டிருக்கிற, மக்களிடையே பவனி வருகிற அரசியல் இயக்க தலைவர்களை பார்த்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் கேட்க விரும்புகிறது. உங்களுக்கு அரசியல் உறுதிப்பாடு இருக்கும் என்று சொன்னால், சரியான கொள்கை உறுதிப்பாடு இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் சரியான கருத்தியலோடு பயணிக்கிறீர்கள் என்று சொன்னால், டிஒஎஃப்ஐ முன்வைத்தது போன்று அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தாள், காதலை போற்றுவோம் என்கிற ஒரு முழக்கத்தை தமிழ்நாட்டில் உங்களால் முன்வைத்து அரசியல் செய்ய முடியுமா என்கிற கேள்வியை இந்த மேடையில் இருந்து கேட்க விரும்புகிறோம். ஏன் டிஒஎஃப்ஐயால் முடிகிறது? இந்த தேசத்தில் அமைப்பு துவங்கப்பட்டு 40 ஆண்டுகளை கடந்த பின்னரும் அரை நூற்றாண்டை நோக்கி பயணிக்கிற இந்த அமைப்பு
அமைப்பு துவங்கிய போது சொன்ன முழக்கம், இந்த தேசத்தில் சாதி கடந்து, மதம் கடந்து, இனம் கடந்து, மொழி கடந்து மனிதனை மனிதனாக நேசிக்கிற ஒரு இளைஞர் இயக்கம் இருக்கும் என்று சொன்னால் அது டிஒய்எஃப்ஐ தான் என்று என்றைக்கு பறைசாற்றினமோ அன்றையிலிருந்து இன்று வரை அத்தகைய மகத்தான முழக்கத்தை உயர்த்தி பிடித்து பயணிக்கிற இளைஞர் அமைப்பு டிஒய்எஃப்ஐ. எனவேதான் எங்களால் உறுதியோடு சொல்ல முடிகிறது, தமிழ்நாட்டில் பெரியாரின் சுண்டு விரல் பிடித்து, அண்ணாவின் சுண்டு விரல் பிடித்து அரசியல் கற்றுக்கொண்டு திராவிட மாடல் அரசு என்று சொல்லுகிற, சமூக நீதி அரசு என்று சொல்லுகிற ஆட்சியாளர்களிடத்தில் நாங்கள் பணிவோடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். இந்திய நாட்டில் மாநில உரிமைகள் குறித்து நீங்கள் பேசுவதை நாங்கள் வரவேற்கிறோம். இந்திய ஆட்சியாளர், ஒன்றிய ஆட்சியாளர்களிடத்திலிருந்து மாநில உரிமைகள் அனைத்திற்கும் நீங்கள் போராடுவதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் 1967 இன்று வரை மாறி மாறி ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட கட்சிகள் அதிகாரத்தில் இருக்கிற போதுதான் ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டில் சாதியின் பெயரால், ஆணவத்தின் பெயரால் படுகொலைகள் அரங்கேறிக் கொண்டே இருக்கிறது. 2003 துவங்கி இந்த நிமிடம் வரை சாதி ஆணவ படுகொலை நடைபெறாத வருடங்களே இல்லை. முருகேசன், கண்ணகி, கடலூர் மாவட்டத்தினுடைய காதலித்த இவர்களுடைய படுகொலை துவங்கி இந்த நிமிடம் வரை படுகொலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. தீவிரமான போராட்டம், தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி உள்ளிட்ட அமைப்புகள் தீவிரமான போராட்டத்தை முன்னெடுத்ததற்கு பின்னால் இன்றைக்கு ஏஎம் பாஷா தலைமையில் ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது, வரவேற்கிறோம். ஆனால் நாங்கள் கேட்டது தனி சட்டம் வேண்டும் என்று கேட்டோம். தனி சட்டம் வேண்டும், சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக தனி சட்டம் வேண்டும் என்று கேட்டோம். இப்போது கேட்கிறோம், இன்னும் எத்தனை இளம் தம்பதிகள், இளம் காதலர்கள் உயிர்கள் போனதற்கு பின்னால் நீங்கள் அப்படிப்பட்ட சட்டத்தை ஏற்றப் போகிறீர்கள் என்கிற கேள்வியை இங்கே கேட்க விரும்புகிறோம். தமிழ்நாட்டில் சாதி ஆணவத்தின் பெயரால் நடைபெறுகிற கொலைகளுக்கு பின்னால் உங்கள் சமூக நீதி கேள்விக்குள்ளாகவில்லையா? உங்களுடைய திராவிட மாடல் ஆட்சி கேள்விக்கு உள்ளாகவில்லையா? அதற்குள்ளே எல்லாம் சமூக நீதி மறைந்து போய்விட்டதா? எனவே தமிழ்நாட்டில் நீங்கள் சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக உறுதியான சட்டம் இயற்ற வேண்டும் என்று இந்த மேடையின் வாயிலாக நாங்கள் உறுதியாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். அதோடு மட்டுமல்ல, என் தோழன் வைரமுத்துவினுடைய குடும்பம் இன்றைக்கு மிக சிரமமான சூழலில் இருந்து கொண்டிருக்கிறது. வைரமுத்து படுகொலைக்கு பின்னால் தமிழக அரசாங்கத்திடம் டிஒய்எஃப்ஐ வைத்த மிக முக்கியமான கோரிக்கை, அந்த குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு அரசு வேலை வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்தது. அந்த குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீடும் நிவாரணமும் வேண்டும் என்கிற கோரிக்கை வைத்தது. இதுவரை அது அரசாங்கத்தால் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. மாவட்ட ஆட்சி நிர்வாகத்திற்கு இந்த மேடையின் வாயிலாக நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம், வைரமுத்துவினுடைய படுகொலைக்கு பின்னால் டிஒய்எஃப்ஐ முன்வைத்த அந்த கோரிக்கையை நீங்கள் தமிழ்நாடு அரசும் மாவட்ட நிர்வாகமும் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இத்தகைய படுகொலைகளால் காதலை உங்களால் தடுத்து நிறுத்திவிட முடியாது. அது இயற்கையானது, அறிவியலோடு இணைந்தது, அறிவியல் பூர்வமானது. காதல் நாட்டில் இருக்கக்கூடிய சாதிக்கு எதிரானது, காதல் மதத்துக்கு எதிரானது, காதல் அடிமைத்தனத்துக்கு எதிரானது, காதல் பெண்ணடிமைத்தனத்துக்கு எதிரானது, காதல் சமூக நீதியை உயர்த்தி பிடிக்கிற சாதியையும் மதத்தையும் கடந்தது. எனவே நீங்கள் எத்தனை முறை தடுத்து நிறுத்த நினைத்தாலும் அது வீறு கொண்டு எழும். அப்படி எழக்கூடிய காதலர்களுடைய திருமணங்களை நடத்தி வைக்கிற, அவர்களை பாதுகாக்கிற மகத்தான கோட்டையாக தமிழ்நாட்டில் டிஒய்எஃப்ஐ திகழும் என்று கூறி இந்த பொதுக்கூட்டத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அமைப்பினுடைய
அகில இந்திய துணைத் தலைவர் தோழர் சிங்காரவேலன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இறுதியாக இந்த பொதுக்கூட்டத்தை நிறைவு செய்யும் விதமாக நன்றி உரை மயிலாடுதுறை மாவட்ட தலைவர் தோழர் டி கவியரசன். ஒரே சாதி மனித சாதி என்ற முழக்கத்தோடு துவங்கிய பேரணி பொதுக்கூட்டத்தினை தலைமை தாங்கிய தோழர் செல்வராஜ் மாநில தலைவர் அவர்களே மற்றும் தஞ்சாவூர் மாவட்ட செயலாளர் கே அருளரசன், புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் ஆர் மகதீர், நாகை மாவட்ட செயலாளர் டி அருள்தாஸ், திருச்சி மாநகர் மாவட்ட செயலாளர் ஆர் சேதுபதி, திருவாரூர் மாவட்ட செயலாளர் கே எம் பாலா, கடலூர் மாவட்ட செயலாளர் கே சின்னத்தம்பி, பெரம்பலூர் மாவட்ட செயலாளர் எஸ் அறிவழகன், திருச்சி புறநகர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் தோழர் பாலகுமார், அரியலூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கே குணா அவர்களும், வரவேற்புரை வழங்கிய தோழர் எம் ஐயப்பன் மயிலாடுதுறை மாவட்ட செயலர் அவர்களையும், சிறப்புரை தோழர்களான ஏ ரஹீம் எம்பி அகில இந்திய தலைவர் அவர்களும், ஏவி சிங்காரவேலன் அகில இந்திய துணைத் தலைவர் அவர்களும், எஸ் கார்த்திக் மாநில செயலர் அவர்களும், டி சந்துரு மாநில பொருளாளர் அவர்களும், ஆர் அபிராமி மாநில துணைத் தலைவர் அவர்களும், ஜி அரவிந்தசாமி மாநில செயற்குழு, என் ஆனந்தி மாநில செயற்குழு அவர்களும் மற்றும் பங்கேற்ற தோழர்களான டி செல்வராஜ் மாநில துணைத் தலைவர், சி எம் பிரகாஷ் மாநில துணைத் தலைவர், கே பாலமுரளி மாநில துணைத் தலைவர் அவர்களுக்கும், எம் சிவகுமார் மாநில துணைச் செயலாளர், கே முகேஷ் மாநில துணைச் செயலாளர், கே அட்சயா மாநில துணை செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் மாவட்ட தலைவர்களான எஸ் வினோத் கடலூர், ஜனார்த்தனன் புதுக்கோட்டை, வி அர்ஜுனன் தஞ்சாவூர், எம் அபிராமி திருச்சி மாநகர், அரவிந்த் பெரம்பலூர், எம் ஜோதிபாஸ் நாகை, பி ஆனந்த் திருவாரூர் ஆகியோர்களுக்கும் மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட குழு மற்றும் மாவட்ட செயற்குழு தொடர்களான எம் குமரேசன் மாவட்ட பொருளாளர், ஆர் ஸ்டாலின் மாவட்ட துணைத் தலைவர், எஸ் கபிலன் மாவட்ட துணைத் தலைவர், ஜி கார்த்திகேசன் மாவட்ட துணைச் செயலாளர், ஏ லெனின் மாவட்ட துணைச் செயலாளர், ஜி தீபிகா மாவட்ட துணைத் தலைவர், ஜி விஜயகாந்த் ஒன்றிய செயலாளர் மயிலாடுதுறை, டி கௌரி மாவட்ட செயற்குழு தொடர், எஸ் ராமச்சந்திரன் மாவட்ட செயற்குழு, எஸ் வெற்றி சங்கர் மாவட்ட செயற்குழு, ஆர் சுந்தர் ஒன்றிய செயலாளர் குத்தாலம் மேற்கு ஆகியோர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.